லீடர் இந்த படத்தோட டைட்டில் பார்த்ததும் எல்லாருக்கும் என்ன தோணுனா இது ஒரு அரசியல் சார்ந்த படமா இல்ல இது ஒரு எந்த மாதிரி படம்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வரும். இது இந்த படத்துல ஒரு அரசியல் சார்ந்த காட்சிகளோ இல்ல அரசியல் சார்ந்த ஒரு வசனங்களோ ஒரு துளி கூட இதுல கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் பிலிம். இப்போ இந்த கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுதான் இதுல ஒரு சின்ன ஒரு துளி, அதாவது ஒரு சோன பாத்துக்கு ஒரு சின்ன ஒரு துளி இது மாதிரி இந்த படத்துடைய எசன்ஸ் இதுதான். இதே போலதான் இந்த படம் கம்ப்ளீட்டா டிராவல் ஆகும். இந்த படத்துடைய ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு இன்னசென்டான ஒரு அப்பா புள்ள, அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வாழ்வில பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் அதுல இன்டர்ஃபியர் ஆறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை தான் நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் அவ்வளவு அற்புதமாக இதுல திரைக்கதை அமைத்து இன்றைய தலைமுறைகளுக்கு பிடித்த மாதிரியான ஒரு திரைக்கதை அமைக்கணும். அதான் முக்கியம். இன்னைக்கு கதைகள் அதே தான் இருக்கும், இல்ல இயக்கங்கள் அதே தான் இருக்கும். இந்த திரைக்கதை அமைக்கிறது தான் இன்னைக்கு ஒரு சவாலான விஷயம். இன்றைய ரசிகர்களுக்கு திரைக்கதையை பிடிக்கிற மாதிரி அவ்வளவு துல்லியமாக, அதாவது படம் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒவ்வொரு இன்ச் பை இன்ச், ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம துரை செந்தில்குமார் அவர்கள் டைரக்டர் அவ்வளவு அழகா செதுக்கி இருக்காங்க. அடுத்தது டிஓபி திரு வெங்கடேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா நாங்க இந்த ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வெளிநாடான ஜார்ஜியாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் பண்ணோம். ஆஃப்டர் தட் ஜெய்ப்பூர், ஊட்டி, அப்புறம் சென்னையில் லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட், அதே போல எல்லா விஷயங்களும் பண்ணும்போது அப்புறம் அவ்வளோ அற்புதமா இருக்கும். நீங்க அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவருக்கு இந்த படம் அவர் வாழ்வில் அடுத்த கட்ட உயரத்துக்கு எடுத்துட்டு போன்றதுல ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. அடுத்தது சிறு வயசுல இருந்து எனக்குள்ள ஆசைகளை சொல்லிட்டாரு சார். நான் பேசலான்னு அதுக்கு முன்னாடி சார் சொல்லிட்டாரு, இருந்தாலும் சொல்றேன். சொன்ன மாதிரி சிறு வயசுல இருந்து எனக்கு சினிமா துறை மேல மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. என்னுடைய ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஷாருக் கான், ஒரு பக்கம் சல்மான் கான், 2 பேரோட படம் ஒட்டி வச்சிருப்பேன். அப்போ என் தாயார்ட்ட அவரை சொல்வேன், நான் ஒரு நாள் இதே போல ஒரு நடிகர் ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது தாயார் சிரிச்சுட்டு சந்தோஷம் சொல்லுவாங்க. படத்துடைய கண்டென்ட் இன்னைக்கு மக்கள் ஒரு பக்கம் கண்டென்ட் ஓரியன்ட் படம், ஒரு பக்கம் மாஸ் ஆக்ஷன்றாங்க. இப்போ நாங்க இதுல இந்த படத்துல என்ன மெயினா இது பண்ணிருக்கோம்னா ஒரு நல்ல ஒரு கதையம்சம் கண்டென்ட் இருக்கணும், அதே போல ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்ற மாதிரி இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் இன்னைக்கு உள்ள ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி இது ஒரு சிறப்பான படமா இருக்கு. எங்க படக்குழுவும் சரி நானும் சரி இதை பார்த்துட்டு மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அதே சந்தோஷமும் அதே சாட்டிஸ்ஃபைடும் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.